நீங்க எப்போவாவது ஒரு ரப்பர் பேண்ட அதோட எல்லைக்கு மீறி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு இழுத்துக்கிட்டே போயிருக்கீங்களா? ம் ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். அது சடாருன்னு அருந்துடும். ஆமா. இல்லன்னா நம்ம சற்றும் எதிர்பாராத ஒரு திசைய நோக்கி அதிவேகமா திரும்பி நம்ம மேலேயே அடிக்கும். இப்போ இன்னைக்கு மே 11, 2026 இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு உங்களோட டிமேட் கணக்கையோ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவையோ நீங்க திறந்து பார்த்திருந்தா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கும். நிஜமாவே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்திய பங்குச்சந்தை அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி தான் மிக கடுமையா திரும்பி அடிச்சிருக்கு. அதாவது நிஃப்டி 50 குறியீடு இன்னைக்கு மட்டும் 360.30 புள்ளிகள் சரிஞ்சு 23,815.85ல முடிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இது 1.49% வீழ்ச்சி. இது சாதாரணமான நாள் கிடையாது. கரெக்ட். இன்னைக்கு சந்தையில பணம் கரைஞ்சிருந்தா அதுக்கு காரணம் நீங்க வாங்கின பங்குகள் இல்ல. இது ஒரு மாபெரும் நிறுவன ரீதியான வெளியேற்றம். அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல் ஆஃப். ஆமா, இத வெறும் எண்களோட வீழ்ச்சியா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நடந்தது சிறு முதலீட்டாளர்களோட பயத்துல நடந்த விற்பனை இல்ல. இது ஸ்மார்ட் மணின்னு சொல்லப்படுற பெரிய நிறுவனங்களோட மிக தெளிவான திட்டமிட்ட ஒரு வெளியேற்றம். ஓஹோ! ஒரு கட்டிடத்துல தீ விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அவசர கதவுகளை தேடி ஓடுவாங்களே அந்த மாதிரியா? எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை தான் இன்றைய தரவுகள் நமக்கு காட்டுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். சந்தையில பதற்றம் இருக்குன்னு நம்ம சும்மா வார்த்தைகளா சொல்ல முடியாது இல்லையா? இத அளவிட நமக்கு சில கருவிகள் இருக்கு. விக்ஸ் குறியீட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னைக்கு வீழ்ச்சிக்கு மத்தியில எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது இந்தியா விக்ஸ் தான். நிஃப்டி சரிஞ்ச அதே நேரத்துல விக்ஸ் 1.7 புள்ளிகள் அதிகரிச்சு 18.5 அப்படிங்கிற நிலையை தொற்றுக்கு. பாத்தீங்கன்னா விக்ஸ் சந்தையோட மனநிலையை ரொம்ப தெளிவா காட்டிடும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கோவிட் பெருந்தொற்று வந்தப்போ இந்த விக்ஸ் குறியீடு 80, 90 போச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 18.5ங்கிறது அவ்வளவு பெரிய ஆபத்தான நிலையா? இப்போ இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. கோவிட் சமயத்துல நடந்த அந்த அசாதாரணமான நிகழ்வோடு நாம இன்னைக்கு இருக்கிற சந்தையை ஒப்பிடக்கூடாது. ஓ, அப்படி ஒப்பிடக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. இயல்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சந்தையில விக்ஸ் 18.5 தொடுதுனாலே அது ஒரு தீவிரமான முன்னெச்சரிக்கை மணிதான். அதாவது விக்ஸுங்கிறது சும்மா பதட்ட குறியீடு இல்ல. அது ஆப்ஷன் சந்தையில விற்கப்படுற இன்சூரன்ஸ் பிரீமியத்தோட விலை. ஒரு நிமிஷம். இன்சூரன்ஸ் பிரீமியமா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது ஒரு பெரிய நிறுவன முதலீட்டாளர் தங்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்ஷன் சந்தையில ஒரு காப்பீடு வாங்குவார். சந்தையில எந்த பயமும் இல்லாதப்போ இந்த காப்பீட்டுக்கான பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ விக்ஸ் ஏறுதுன்னா அவங்க அதிக பிரீமியம் கொடுத்து காப்பீடு வாங்குறாங்கன்னு அர்த்தமா? கரெக்ட். இன்னைக்கு விக்ஸ் 18.5 உயர்ந்திருக்குன்னா அவங்க எவ்வளோ அதிக விலை கொடுத்தாவது தங்களோட முதலீட்டை காப்பாத்திக்க துடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அட, அடுத்த சில நாட்கள்ல சந்தையில பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. நிச்சயமா. இதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. புட் கால் ரேஷியோ, அதாவது பிசிஆர் தரவு. ஆமா, அந்த டேட்டாவை தான் நான் கேட்க வந்தேன். இன்னைக்கு முடிவுல பிசிஆர் 0.6 இருக்கு. சாதாரண முதலீட்டாளருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. 0.6ங்கிறது ஒவ்வொரு 60 புட் ஆப்ஷன்களுக்கும் எதிரா 100 கால் ஆப்ஷன்கள் சந்தையில எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். இங்கதான் எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. சந்தை கீழே போகணும் எல்லாரும் நம்புனா அவங்க புட் ஆப்ஷனை தானே வாங்கணும். ஏன் இவ்ளோ பெரிய அளவுல கால் ஆப்ஷன்கள் விற்கப்படுது? இது முதலீட்டாளர்கள் ஆடுற ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க வேட்டை. ஆப்ஷன்களை வாங்குறவங்க பெரும்பாலும் சிறு முதலீட்டாளர்கள். ஆனா ஆப்ஷன்களை விக்கிறவங்க சந்தையோட மிகப்பெரிய திமிங்கலங்கள். ஓஹோ, அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ். ஆமா, ஒரு கால் ஆப்ஷனை விக்கணும்னா அவங்க பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மார்ஜினா முடக்கணும். அவ்வளோ பணத்தை பணயம் வச்சு அவங்க ஒரு கால் ஆப்ஷனை விக்கிறாங்கன்னா சந்தை மேல 1 இன்ச்சு கூட நகராதுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. சூப்பர். அப்போ பிசிஆர் 0.6ங்கிறது கரடிகளோட மூர்க்கமான ஆதிக்கத்தை காட்டுது. சந்தை மேல போகவே முடியாதபடி ஒரு பெரிய இரும்பு பாறையை வச்சுட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த இரும்பு பாறை எங்க வைக்கப்பட்டிருக்குன்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தரவுகள், அதாவது ஓஐ டேட்டால பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, டேட்டா படி 24,000ங்கிற புள்ளியில மிகப்பெரிய அளவுல கால் ஓவை குவிஞ்சிருக்கு. சிவப்பு பட்டைகள் அப்படியே மலை மாதிரி உயர்ந்திருக்கு. அதாவது நீங்க சொன்ன அந்த இரும்பு பாறை 24,000ங்கிற இடத்துல தான் இருக்கு. நாளைக்கு காலையில நிஃப்டி எந்த காரணம் கொண்டும் 24,000 தாண்டாதுன்னு அவங்க நம்புறாங்க. சரி, மேல் பக்கம் கதவை அடைச்சிட்டாங்க. ஆனா கீழ்ப்பக்கம்
சந்தை கீழே விழுந்துகிட்டே இருந்து அதை எங்க தடுத்து நிறுத்த போறாங்க? 23,500ங்கிற புள்ளியில புட்வாவை அதிகமா இருக்கே. கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. 24,000 இப்போ ஒரு வலிமையான ரெசிஸ்டன்ஸ். அதே போல 24,500ல ஆப்ஷன்ஸ் ரைட்டர்கள் ஒரு முக்கிய சப்போர்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இத ஒரு தற்காப்பு அரண்னு சொல்லலாமா? வெள்ள அபாய காப்பீடு மாதிரி. ஆமா, கரெக்டான உதாரணம். 23,500ல புட் ஆப்ஷனை விற்றவங்க சந்தை அதுக்கு கீழே போகாதுன்னு நம்புறாங்க. அப்படியே போனாலும் அந்த நஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு காப்பீடு தராங்க. அப்போ 23,500க்கு மேல சந்தை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம்தான். ஆனா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை நாளைக்கு சந்தையில பேனிக் செல்லிங் அதிகமாகி நிஃப்டி அந்த 23,500ங்கிற எல்லைய உடைச்சு கீழே போனா என்ன நடக்கும்? அந்த இன்சூரன்ஸ் கொடுத்தவங்க சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. 23,500 உடைக்கப்பட்டால் அந்த புட் ஆப்ஷனை விற்ற பெரிய நிறுவனங்களுக்கு மார்ஜின் கால் வரும். அவங்களோட நஷ்டம் பல 100 கோடிகளை தாண்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களை காப்பாத்திக்க டெல்டா ஹெட்ஜிங் முறையில வேற வழி இல்லாம அவங்களும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை முண்டியடிச்சுக்கிட்டு விற்க தொடங்குவாங்க. அட கடவுளே! அப்போ ஏற்கனவே சரிஞ்சிட்டு இருக்கிற சந்தையில இவங்களோட விற்பனையும் சேருமா? ஆமா, இது சேரும்போது ஒரு காமா ஸ்குவீஸ் உருவாகி சந்தை இன்னும் செங்குத்தா பாடாளத்தை நோக்கி சரியும். ஒரு சப்போர்ட் உடையும் போது சந்தை ஏன் அவ்வளோ வேகமா விழுதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஓ, இது ஒரு சங்கிலி தொடர் விபத்து மாதிரி இருக்கு. முன்னாடி போற வண்டி பிரேக் போட்டா பின்னாடி வர எல்லாம் மோதும்ல, அந்த மாதிரி. கரெக்ட். சரி, இந்த 23,500ங்கிற அணையையே உடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சந்தையில அப்படி எந்தெந்த பங்குகள் பேயாட்டம் ஆடுச்சுன்னு பாப்போம். ஒரு ரயிலோட இன்ஜின்கள் முடங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது. ஆமா, நிஃப்டி 50 குறியீட்டை பொறுத்த வரைக்கும் சில ஹெவி வெயிட் பங்குகள் தான் மொத்த சந்தையையும் தீர்மானிக்கும். இன்னைக்கு டைட்டன் பங்கு 6.85% சரிஞ்சு 4,200 ரூபாயில முடிஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4.33% சரிஞ்சு 974.90 ரூபாயா குறைஞ்சிருக்கு. இதுல ரிலையன்ஸ் 3.48%, பாரதி ஏர்டெல் 3.79%, இண்டிகோ 4.73%ன்னு எல்லாமே சரிஞ்சிருக்கு. உங்களோட போர்ட்ஃபோலியோ மதிப்பு இன்னைக்கு குறைஞ்சதுக்கு இவங்க தான் முக்கிய காரணம். ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி. டைட்டன் 6.85% ஏன் சரியணும்? அவங்க கடிகாரமும் நகையும் தானே விக்கிறாங்க. ஒரே நாள்ல இவ்ளோ சரியே என்ன காரணம் இருக்க முடியும்? இத புரிஞ்சுக்க நம்ம அல்காரிதமிக் ட்ரேடிங் மற்றும் பீட்டாங்கிற கான்செப்டை பார்க்கணும். டைட்டன் ஒரு ஹை பீட்டா பங்கு. அதாவது சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணும். கரெக்டா? ஆமா, அதை விட முக்கியம், டைட்டன் விக்கிற பொருட்கள் அத்தியாவசியமானவே இல்ல, அவை ஆடம்பர பொருட்கள். விக்ஸ் 18.5 மாதிரி பயத்தை காட்டும்போது கம்ப்யூட்டர் அல்காரிதம்கள் முதல்ல இந்த மாதிரி ஆடம்பர பங்குகளை தான் விற்கும். ஓஹோ, பொருளாதார மந்த நிலை வந்தா மக்கள் முதல்ல நகையும் கடிகாரமும் வாங்கறத தானே இருத்துவாங்க. அத அல்காரிதம்கள் முன்கூட்டியே கணிச்சு வித்துடுது. கரெக்ட். இது உணர்ச்சி வசப்பட்ட விற்பனை இல்ல, முற்றிலும் கணிக்கப்பட்ட இயந்திரத்தனமான விற்பனை. ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ நிதித்துறைய பாத்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு கை கொடுக்கல. எஸ்பிஐ சரிஞ்சது ஒரு பக்கம் இருக்க, HDFC பேங்க் 1.87% சரிஞ்சிருக்கு. ஆமா, ஆக்சிஸ் பேங்க்கும் 0.03% குறைஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ஆச்சரியம். ஆமா, ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் 0.19% ஏற்றத்தோட 1,267.20 ரூபாயில எந்த சேதாரமும் இல்லாம நின்னுருக்கு. இது எப்படி சாத்தியம்? பெரும் புயலுக்கு மத்தியில ஒரு மரம் மட்டும் சாயாம நிக்கும்ல, அந்த மாதிரி தான். ஐசிஐசிஐ வங்கியோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப வலுவா இருக்கிறதும் வாராக்கடன் குறைவா இருக்கிறதும் பெரிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆறுதல். அப்போ எஸ்பிஐ HDFCல இருந்து எடுத்த பணத்தை கொஞ்சம் ஐசிஐசிஐக்கு மாத்திருக்காங்களா? ஆமா, இதான் செக்டார் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த பணப்பரிமாற்றம் பத்தி பேசும்போது இன்னைக்கு டேட்டால எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். என்னது அது? சந்தை இவ்ளோ எரியும் போது முதலீட்டாளர்களோட பணம் எங்கேயோ ரொம்ப பாதுகாப்பா பதுங்குதுன்னு எண்கள் காட்டுது. இன்னைக்கு டாடா கன்சியூமர் பங்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில 8.05% பிரம்மாண்ட ஏற்றம் கண்டிருக்கு. 1,270.90 ரூபாயில முடிஞ்சிருக்கு. கரெக்ட். அது மட்டும் இல்ல, மேக்ஸ் ஹெல்த் 2.72%,
கோல் இண்டியா 1.59, சன் ஃபார்மா 1.47, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் சைபர் 97% ஏற்றம் கண்டிருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா முதலீட்டாளர்கள் டிஃபென்சிவ் பங்குகளுக்கு மாறுறாங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இங்க தான் நான் முரண்படுறேன். பொருளாதாரம் தள்ளாடும்போது மக்கள் சோப்பு, டீ தூள் வாங்குறது நிறுத்த மாட்டாங்க. அதனால இது பாதுகாப்பான புகலிடம்னு நீங்க வழக்கமான பதில சொல்வீங்க. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. டாடா கன்சியூமர் மாதிரி எஃப்எம்சிஜி பங்குகள் ஏற்கனவே ரொம்ப அதிக விலையில இருக்கு. சந்தை அதலபாதாளத்துக்கு போகும்போது ஏற்கனவே அதிக விலையில இருக்கிற ஒரு டீ தூள் கம்பெனிக்கு இன்னும் 8% பிரீமியம் கொடுத்து வாங்குறது முட்டாள்தனம் இல்லையா? பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். கப்பல் முழுகிட்டு இருக்கும்போது $10,000 கொடுத்து ஒரு லைஃப் ஜாக்கெட் வாங்குற மாதிரி இருக்கு. நிறுவன முதலீட்டாளர்கள் ஏன் இப்படி உச்சியில போய் பணத்தை மாட்டுறாங்க? நீங்க கேட்டுற லாஜிக் மிக சரியானதுதான். ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு அது அதிக விலைதான். ஆனா பல்லாயிரம் கோடிகளை கையாள்ற ஒரு ஃபண்ட் மேனேஜரோட மூளை வேற மாதிரி வேலை செய்யும். வேற மாதிரினா? அவங்களுக்கு இப்போ தேவை வேல்யூவேஷன் இல்ல, லிக்விடிட்டி மற்றும் மூலதன பாதுகாப்பு, அதாவது கேபிட்டல் பிரிசர்வேஷன். டைட்டன் ரிலையன்ஸ்லேருந்து பல்லாயிரம் கோடிகள் எடுத்துட்டாங்க. அது அப்படியே கேஷா வச்சுக்க முடியாது. ஓ, வச்சிருந்தா நஷ்டம் வரும்னு எங்கேயாவது முதலீடு செஞ்சாகணும். கரெக்ட். சந்தை பதற்றமா இருக்கிற இந்த நேரத்துல லோ பீட்டா, அதாவது அதிக ஏற்ற இறக்கங்கள் இல்லாத எஃப்எம்சிஜி, ஃபார்மா மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பா தெரியுது. அப்போ டாடா கன்சியூமர் டீ தூள் விற்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல, அது ஒரு நிலையான பாதுகாப்பான கருவிங்கிறது தான் முக்கியம். ஆமாம், 8% அதிக விலை கொடுத்து வாங்குறது லாபம் சம்பாதிக்க இல்ல. அடுத்த சில வாரங்களுக்கு தங்களோட பல்லாயிரம் கோடிகளை பாதுகாப்பா பதுக்கி வைக்கிற ஒரு லாக்கரா அதை பயன்படுத்துறாங்க. இது ஒரு ஃப்ளைட் டு சேஃப்டி. ஓஹோ, புயல் அடிக்கும்போது ஒதுங்க ஒரு இடம் தேவை, அதுக்கு விலைய பத்தி அவங்க கவலைப்படல. இது நிஜமாவே சந்தையோட ஒரு இருண்ட இயந்திரவியலை காட்டுது. கண்டிப்பா. ஆடம்பர பங்குகளை வித்துட்டு அத்தியாவசிய பொருள்கள்ல பணத்தை பதுக்கிறது சந்தையோட பயத்தை நமக்கு உணர்த்துது. சரி, இன்றைய ஆழமான அலசலோட முக்கிய குறிப்புகளை நம்ம கேட்பவர்களுக்கு தொகுத்து வழங்கிடலாம். இன்னைக்கு நிஃப்டி 330 புள்ளிகள் சரிஞ்சு 23,815ல முடிஞ்சிருக்கு. ஆமா, ஓய் தரவுகள் படி 24,000ல பெரிய ரெசிஸ்டன்ஸ் சுவர் இருக்கு. கீழ 23,500ல ஒரு சப்போர்ட் இருக்கு. டாடா கன்சியூமர், சன்ஃபார்மா மாதிரி தற்காப்பு பங்குகள்ல பணம் பாதுகாப்பா தஞ்சம் புகுந்திருக்கு. நாளைக்கு சந்தை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளையும் சந்தை இதே பதற்றத்தோடு தான் திறக்க போதுன்னு தரவுகள் துல்லியமா காட்டுது. விக்ஸ் 18.5 இருக்கிறதும் பிசிஆர் சைபர் 6 இருக்கிறதும் நாளைக்கு அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்னு காட்டுது. அப்போ அந்த 23,500ங்கிற சப்போர்ட்டை உன்னிப்பா கவனிக்கணும்னு சொல்றீங்க. நிச்சயமா. அந்த எல்லைக்குள்ள தாக்கு பிடிச்சா சரி. ஒருவேளை உடைந்தால் அந்த காமா ஸ்குவீஸ் சந்தையை இன்னும் பலமான வீழ்ச்சிக்கு கொண்டு போகலாம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணம் இது. மிக ஆழமான விளக்கங்கள். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்ப நான் விரும்புறேன். இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள் படி சந்தையோட அதிபுத்திசாலி முதலீட்டாளர்கள் டைட்டன் மாதிரி ஆடம்பர பங்குகளை வித்துட்டு டாடா கன்சியூமர் மாதிரி அத்தியாவசிய பங்குகளுக்கு எந்த விலை கொடுத்தாவது மாற தயாரா இருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்லுது? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவங்க வெறும் நாளைக்கு வரப்போற ஒரு நாள் வீழ்ச்சிக்கு மட்டும் பயந்து தயாராகிறாங்களா, அல்லது உலகம் ஒரு நீண்ட கால மிக கடுமையான பொருளாதார மந்தநிலையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களும் அல்காரிதம்களும் முன்கூட்டியே கணிச்சிடுச்சா? ரொம்ப ஆழமான கேள்வி. மக்கள் இனி நகையும் கடிகாரமும் வாங்குறத நிறுத்திட்டு வெறும் உப்பும் தீத்தூள் மட்டும் வாங்குற காலம் வரப்போகுதுன்னு அவங்க நம்ப தொடங்கிட்டாங்களாம். அந்த ரப்பர் பேண்ட் இன்னைக்கு அருந்துடுச்சா, இல்ல இது வரப்போற ஒரு மாபெரும் புயலோட சின்ன தொடக்கம்தானா? இத பத்தி சிந்திங்க. சந்தையோட இயந்திரவியல் எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு கதைய சொல்லிட்டு தானே இருக்கு. அந்த கதைய தொடர்ந்து உற்று நோக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.